வணக்கம். விளையாட்டும் வினைதான் தொடர்கிறது. இது உண்மை சம்பவம். அடியன் ஒரு 10-11 வயசு இருக்கும்போது எங்கள் வீட்டுக்கு முன்னாடி ஒரு ஆசிரியர் தம்பதிகள் குடியிருந்தாங்க. வயதானவர்கள், ரிட்டையர்டு ஸ்டேஜ். அவங்க குடியிருக்கும்போது நான் என்ன பண்ணிட்டேன், அவங்க வீட்டு பக்கம் ஒரு பொந்தை பார்த்துட்டு அவங்க வீட்டிலேருந்து ஸ்னேக் வர்றத மாதிரி அப்படியே காலில் அப்படியே கரெக்டாக பண்ணி அந்த பொந்தில் விட்டுட்டேன் செலவில். அவங்க காலையில் எழுந்திரிச்சு பார்த்தோம்னா சரியான பாம்பு உள்ளே போயிருக்குன்னு அதை ஆளை வச்சு தோண்டி பார்த்தா ஸ்னேக் இல்லை. ஒரே ஒரு எலி மட்டும் வெளியே ஓடுது, ஸ்னேக் இல்லை. அப்புறம் நிம்மதி அடைஞ்சிட்டாங்க பாவம். அது நடந்தது 57 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கும், கூட இருக்கலாம். இப்போ என்ன பண்ணுதுங்க, பிரபஞ்சம் என்ன தொடர்பு உண்டாக்குது. அடியன் வெளியே 50 வருஷமாக இருந்துட்டு இருப்போம். அதே கிராமத்துக்கு வீடு கட்டி இருக்கும் சூழலை உண்டாக்குது. உண்டாக்கி என்ன பண்ணுதுன்னா, உண்டாக்கிடுச்சு, வந்தாச்சு, இருக்கிறோம். அது என்ன பண்ணுதுன்னா, நினைத்து பார்க்க வைக்குது. அந்த வினை, நான் செய்த தவறை நினைத்து பார்க்க வைக்கிறது. ஸ்னேக்கு சுற்றி கவர்மெண்ட் சவரு உள்ளே வர முடியல, ஆனால் ஸ்னேக்கு சலிட் அடிக்குது. ஒன்று திடீர்னு வந்துட்டு ஓடி 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 போகுது. ஆனால் நினைத்து பார்க்க அந்த அடியன் செய்த அந்த விளையாட்டு வினை நம்மளுக்கே நினைத்து பார்க்க வைத்து விட்டது. அதனால் எவ்வளவு நாள் ஆனாலும் நாம் செய்யும் வினை முளைக்கும், வாய்க்கிறது, நடக்கிறது. அதனால் அந்த விளையாட்டாக செய்யும் தவறு கூட நிச்சயமாக வாய்க்கிறது, பலிக்கிறது. அதனால் நாம் செய்யும் செயலில் தவறின்றி பிறருக்கு இடையிலின்றி வாழ்வதுதான் உத்தமமான வாழ்க்கை. சின்ன தவறு கூட பின்னாடி நம்மளுக்கு சேருகிறது. அது உண்மை, அடியன் உணர்ந்த விஷயம். இது நடக்கத்தான் செய்கிறது. அதனால் பிறருக்கு மனச்சங்கடம் இல்லாமல் பிறருடைய மன உளைச்சலை உண்டாக்காமல் வாழ்ந்து புனிதமாக வாழுவதுதான் வாழ்க்கை. அமைதியாக வாழ்ந்து அமைதியாக செல்வோம்.